என்ன டாக்டர் இங்க உள்ள பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அரைகுறையா துணியை போட்டுட்டு போறா? இப்பதானே சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர, அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுது. இங்க உள்ளவங்க எல்லாம் அப்படிதான் மாடர்னா இருப்பாங்க. மாடனா? நீ எந்த காலத்துல இருக்க சிந்து? இந்த காலத்து பொண்ணுங்க, அதுவும் சிட்டில இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. வா வா. வெல்கம் சார். யா, ரூம் புக் பண்ணிருந்தேன். உங்க நேம் சொல்லுங்க சார். அதோ செக் பண்றேன் சார். 3 டேஸ்க்கு புக் பண்ணிருக்கீங்க. ஆ. நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் கீ கொண்டு வரேன். எல்லாம் விவசாயம் பண்றவங்களோட நிலைமையே இப்படிதான்க்கா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் விவசாயம் பண்றதெல்லாம் விட்டுட்டு காடு கழனி எல்லாம் விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அக்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. இனிமே விவசாயத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால இருக்கிற காடு கழனி எல்லாம் ஆறுமுகத்தை வித்துற சொல்லுக்கா. என் சொந்தக்காரர் ஒருத்தர் கூட ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. அவர்கிட்ட சொன்னோன்னு வைங்களேன், நல்லபடியா நல்ல விலைக்கு நம்ம நிலத்தை வித்து கொடுத்துருவாரு. என்ன சொல்றீங்க மகா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காக காடு கழனி எல்லாம் விக்கணும்னு சொல்ற? ஒரு தடவை நட்ட வந்துருச்சுன்னா உடனே எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுமா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இந்த மாதிரி நிலத்தை விக்கணும் அது இதுன்னு ஆரம்பம் இருக்கும்போது சொல்லிடாது. அவனுக்கு நிலம் தான் உசுறு. நீ எதுக்கு டாக்டர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. நான் நல்ல விஷயம் தான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். அது புரியாம அவங்கதே சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. உடம்புக்கு நல்லதா கேட்டதா நீயே சொல்லு டாக்டர். அதுதான் அததே நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இத சொன்னதுக்கு என்கிட்டயே சண்டைக்கு வராக. நீ ரூம்க்கு வா, உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இல்ல டாக்டர், இந்த 3 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்களுக்கு நல்லது தானே சொல்லிட்டு இருந்தேன். அவங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல. நீங்க கொடுத்த 19 லட்சத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. பைரவி, ஏன் பைரவி? நம்ம வாழைத்தாரெல்லாம் வாங்குறதுக்கு வேற வியாபாரிங்க வந்துட்டு இருக்காங்க. என்ன பைரவி சொல்ற? வேற வியாபாரிங்க வராங்களா? ஆமா, இவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு உங்களை ஏமாத்தி வாழைத்தார வாங்குறாங்க. வர வியாபாரிங்க நல்ல விலைக்கு வாழைத்தார எடுத்து. யோ, விவசாயத்தை பத்தி அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது ராக்கெட்டுக்கு படிக்குது, விஞ்ஞானம் தெரியும். வாழைய பத்தி என்ன தெரியும்?